செகண்ட் சமன்பாட்டை சரி பார்ப்போம். செகண்ட் சமன்பாடு என்னன்னா A Cartesian product B minus C equal to A Cartesian product B minus A Cartesian product C. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டை இப்போ நம்ம சரி பார்க்க போகிறோம். நான் எப்படி சரி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு B minus Cன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து LHS சைடு இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னா B minus C. Bயும் Cயும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வினாலேருந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். B என்னன்னா 2, 3, 5, 7. இப்போ மைனஸ் கொடுத்துக்கிறாங்க, அதனால் இது மைனஸ். கணங்களுக்கு இடையிலான கழித்தல் இது. சியோட வேலைன்னா 2. சி எப்படி கண்டுபிடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடி இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 எப்படி கண்டுபிடிச்சுன்னா இரட்டைப்படை பாகாயம் 2 மட்டும்தான். அதனால் சின்றது 2. இப்போ பி மைனஸ் சி அப்படின்னா என்னன்னா பி என்ற கணத்துலையும் சி என்ற கணமும் பாருங்கள், எந்த கணம் ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எந்த கணம் ஒரே மாதிரி இருக்கு? 2 மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கு. அப்போது இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க? மைனஸ், அதாவது கழிக்க சொல்கிறாங்க. அப்போது அந்த 2 மட்டும் விட்டுருங்க, கழிச்சிருங்க. மிச்சம் இருக்கிற இந்த கணத்தை எடுத்து எழுதுங்க. இதுதான் பி மைனஸ் சி. பியிலிருந்து சியை கழிக்கிறோம். அதாவது பியில் இருக்கிற உறுப்பில் சியில் எந்தெந்த உறுப்பு இருக்கோ அதை கழிச்சிட்டு அதை நம்ம எழுத போகிறோம். அப்போ என்னென்ன உறுப்பு இருக்கு? 3, 5, 7. இது வந்து பி மைனஸ் சி. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B minus C. இப்போ நம்ம A என்னன்னு தெரியும்? 1, 2, 3, 4, 5, 7 தான் இது நம்ம கண்டுபிடிச்ச A விட வேல்யூ. கார்ட்டீசியன் ப்ராடக்டா Cன்றது என்னன்னா நமக்கு B minus Cன்றது இது 3, 5, 7. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது ரொம்ப உறுப்புகள் அதிகமாக இருக்குது. இது 7 உறுப்பு இருக்குது, இதில் 3 உறுப்பு இருக்குது. அப்போது 21 உறுப்புகள் அடுத்து நம்ம எழுத போகிறது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் வரும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிங்க. 1 வச்சு 3 பண்ண போகிறோம். 1, 3. 1 வச்சு 5 பண்ண போகிறோம். 1, 5. அடுத்து 1 வச்சு 7 பண்ண போகிறோம். 1, 7. அப்புறம் 2 வச்சு 3 பண்ண போகிறோம். 2, 3. 2 வச்சு 5 பண்ண போகிறோம். 2, 5. அடுத்து 2 வச்சு 7 பண்ண போகிறோம். 2, 7. அடுத்து 3 வச்சு 3 பண்ண போகிறோம். 3, 3. 3 வச்சு 5 பண்ண போகிறோம். 3, 5. 3 வச்சு 7 பண்ண போகிறோம். 3, 7. அப்புறம் 4 வச்சு 3 பண்ண போகிறோம். 4, 3. அடுத்து 4 வச்சு 5 பண்ண போகிறோம். 4, 5. அடுத்து 4 வச்சு 7 பண்ண போகிறோம். 4, 7. அடுத்து 5 வச்சு 3 பண்ண போகிறோம். 5, 3. அடுத்து 5 வச்சு 5 பண்ண போகிறோம். 5, 5. அடுத்து 5 வச்சு 7 பண்ண போகிறோம். 5, 7. அடுத்து 6 வச்சு 3 பண்ண போகிறோம். 6, 3. அடுத்து 6 வச்சு 5 பண்ண போகிறோம். 6, 5. அடுத்து 6 வச்சு 7 பண்ண போகிறோம். 6, 7. அடுத்து 7 வச்சு 3 பண்ண போகிறோம். 7, 3. 7, 3. இப்போ 7 வச்சு 5 பண்ண போகிறோம். 7, 5. அடுத்து 7 வச்சு 7 பண்ண போகிறோம். 7, 7. இதுதான் நமக்கு LHS.
இந்த சமன்பாட்டை சரி பார்க்கணும்னா LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ RH கண்டுபிடிச்சிட்டு RHோட கணத்தில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கையும் LHS உறுப்புகளோட கணத்தில் எண்ணிக்கை மட்டும் இல்லாது உறுப்புகளோட வரிசையும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த இரண்டு சமன்பாடுக்கும் சரி பார்க்கப்படும், ஒத்து போகும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா LHS சைடு பார்த்துட்டோம். இப்போ RH பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B. A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B. A என்ன உறுப்பு? 1 2 3 4 5 6 7. இது வந்து A. அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் B என்றது என்னன்னா 2 3 5 7. இப்போ இந்த உறுப்புகளை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இந்த உறுப்புகளை நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும் பார்ப்போம். இந்த உறுப்புகளை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு 1 வச்சு 2 பண்ணுவோம். 1, 2. அப்புறம் 1, 3. அப்புறம் 1, 5. 1, 7. அடுத்து 2 வச்சு எல்லா ஒர்க் பண்ணுங்க. அப்போ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்புறம் 3 வச்சு பண்ணுங்க. 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 5, 3, 7. அப்புறம் 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அப்புறம் 5 வச்சு பண்ணுங்க. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. ஓகேங்களா? அடுத்து 6 வச்சு பண்ணுங்க. 6, 2, 6, 3, 6, 4, sorry, 6, 5, 6, 7. வந்துருச்சா? அடுத்து என்ன வரணும்? 7 வச்சு எல்லா ஒர்க்கும் பண்ணுங்க. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அப்போ இது எந்த கணம்னா A cross B, அதாவது ஏபியும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் வரக்கூடிய கணம் இந்த கணம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? RHல அப்புறம் வேற என்ன இருக்கு? A cross C. A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C. இப்போ நம்ம ஏவோட உறுப்பு நமக்கு தெரியும். ஏவோட உறுப்புனது 1 2 3 4 5 6 7. இதோட இப்போ இதை என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் C பண்ண போகிறோம். சியோட மதிப்புனது 2. சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 பண்ண போகிறோம். பார்த்துங்க, இப்போ இந்த ஒரே உறுப்புல ஒரு வரிசை தான் வரும். பார்த்துங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். 1, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இதான் வந்து
A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C. இப்போ RH சைடு இருக்குல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த ஃபுல் நோட்டேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B மைனஸ் A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் C. நமக்கு இதுதான் RHோட மதிப்பு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த மதிப்பு. A கார்ட்டீசியன் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A கார்ட்டீசியன் Cலேருந்து A கார்ட்டீசியன் Bலேருந்து A கார்ட்டீசியன் C, அதாவது A கார்ட்டீசியன் Bல இருக்கிற இந்த A கார்ட்டீசியன் C உறுப்பு எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போது 1,2 எங்கே இருக்குது? இது 1,2 1,2 இங்கே இருக்குது. அப்போ இந்த உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள். அப்புறம் 2,2 இருக்குது. 2,2 இந்த உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து 3,2 இருக்குது. இந்த உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள். 4,2 இருக்குது. இந்த உறுப்பையும் மைனஸ் பண்ணுங்கள். அடுத்து 5,2 இந்த உறுப்பையும் மைனஸ் பண்ணுங்கள். 6,2 இந்த உறுப்பையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்புறம் 7,2 இந்த உறுப்பையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய மற்ற உறுப்பு என்னென்ன இருக்குது பாருங்கள். என்னென்ன உறுப்பு இருக்குது? 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 1,7 இருக்குது, 2,3, 2,5, 2,7. அப்போது அந்த உறுப்பு எல்லா உறுப்பும் எடுத்து எழுதிக்கணும். என்னென்ன உறுப்பு இருக்கோ அது எல்லா உறுப்பும் இப்போ எடுத்து எழுதிக்கணும். நான் வந்து இப்போது இதை இந்த பக்கம் ரஃப் பண்ணிடுறேன். அங்கேருந்து இந்த உறுப்பு இங்கே எடுத்து எழுதிடுறேன். Cartesian product B minus A Cartesian product C. இதோட மதிப்பு என்னன்னா மைனஸ் பண்ணிக்கிற மதிப்பு எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன வரும்னா 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 3,7 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7. இப்போ எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள். என்னங்க இது நம்மளோட RHS. பாருங்க, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த LHSயும் RHS கம்பேர் பண்ணி பாருங்க. எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 உறுப்புகள் இருக்குது. இது எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 உறுப்புகள். அப்போது LHSம் RHSம் ஒரே உறுப்பு இருக்குது. உறுப்புகளோட வரிசையை பாருங்க. 1,3 இருக்குது, 1,3 1,5 1,5 1,7 1,7 2,3 2,3 2,5 2,5. அது மாதிரி வரிசையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ therefore LHS equal to RHS. போட்டு சமன்பாடு சரி பார்க்கப்பட்டது. இப்போ இந்த நம்ம ரெண்டு சமன்பாட்டை சரி பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.